யாருப்பா இவரை பத்தி நிறைய மர்மமா இருக்கே, ஒண்ணுமே எங்களுக்கு தெரியலையே, கொஞ்சம் யாராவது இவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தது எங்களுக்கு கேட்டுருச்சுங்க. அதாவது இவரை தான் திருமணம் பண்ணிக்க போறேன், இவரை இத்தனை வருஷமா காதலிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த நடிகை சோசியல் மீடியால போட்டதுல இருந்தே இந்த நபர் யார் அப்படின்னு பலரும் தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க தேடலுக்கு விடையாதான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஆமாங்க, கீர்த்தி சுரேஷ் அவர்களோட கணவரான ஆண்டனி தட்டில பத்தின பயோகிராஃபி தான் இது. தொடர்ந்து நம்ம சேனல்ல பல பிரபலங்களை பத்தின பயோகிராஃபி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் அவர்களோட கணவரான ஆண்டனி தட்டில பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். பொதுவாவே நம்மளோட பயோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய வெப்சைட்ஸை பார்த்து, நிறைய இன்டர்வியூஸ் பார்த்து, நிறைய ஆர்டிகளை பார்த்து தான் இவங்களை பத்தின விவரங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி சொல்லுவோம். அந்த வகையில தான் ஆண்டனி தட்டில பத்தின விவரங்களும் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி நாங்க சொல்ல போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டனி அவர்கள் வந்து பிறந்தது 1989 ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் கொச்சி கேரளா மாவட்டத்துல தான் வந்து பிறந்திருக்காரு. இவரோட எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் கொச்சியில படிச்சிருக்காரு, சென்னையில படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டனி தொட்டில் அவர்கள் வந்து சொந்த ஊரே கேரளா அப்படின்றதுனால நிறைய சொத்துக்களை வந்து கேரளால இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சோசியல் மீடியால இவங்களதான் வந்து நான் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து அறிவிச்ச பிறகு ஆண்டனி தட்டில் அவர்களோட போட்டோவை எல்லாரும் தேடி இருப்பாங்க. கடைசியில கிடைச்சிருக்காது. அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆண்டனி தட்டில் வந்து மீடியா ஷை பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர் வந்து லைம் லைட்டுக்கே வரதுக்கு பிடிக்காம ரொம்பவும் பிரைவேட்டா அவரை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருக்காராம். அந்த வகையில அவரோட பேரண்ட்ஸோட பேரு கூட அவர் வந்து எங்கேயுமே வெளியில சொல்லனா வந்து பாருங்களேன், அந்த அளவுக்கு ரொம்ப பிரைவேட்டடான பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவர் வந்து MBA படிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் மிகப்பெரிய பிசினஸ் மேன் அப்படின்ற மாதிரியும் இந்த சோர்ஸ்ல வந்து சொல்றாங்க. இவரோட கெரியர் அண்ட் பிசினஸ் வெஞ்சர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் வந்து கொச்சியில வந்து ரெசார்ட் வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய ரெசார்ட்ஸ் வந்து கொச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில இவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அவர் பாத்தீங்கன்னா ஆஸ்பெரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனில வந்து டைரக்டரா இருக்காரு. அண்ட் இந்த கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வந்து இன்னோவேட்டிவ் பிளைண்ட் அண்ட் கர்டைன்ஸ் ஃபார் போத் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ஸ்பேசஸ்ங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது வந்து ஆண்டனி மட்டும் கிடையாது, ஹபீப் ஃபாரூக் அப்படின்றவரும் சேர்த்து தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்ல இந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் எர்ணாகுளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 5 டிசைனர் பார்ட்னர்ஸ் வச்சு இன்க்ளூடிங் நம்ம ஆண்டனி அவர்கள் வந்து இந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியுமே இந்த சோர்ஸ்ல வந்து சொல்லப்படுது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு பிசினஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் இவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நெட்டிசன்ஸ் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் ஆண்டனி தட்டில் அண்ட் கீர்த்தி சுரேஷ் இவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது இன்னைக்கோ நேத்தோ இல்ல வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சோ இந்த காதல் திருமணம் வந்து நடக்கலங்க. இவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். அதாவது ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ் மற்றும் ஆண்டனி தட்டில் வந்து 12th படிக்கிறதுல இருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு காலகட்டத்துல லவ்வா மாறி இருக்கு. அந்த காதல் வந்து இப்போ திருமணத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 15 வருஷம், அதாவது 2008 to 9 இந்த டைம்ல தான் அவங்க வந்து பார்த்து பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா. அப்பையில இருந்தே வந்து இவங்களுக்கு வந்து காதல் மலர்ந்து அது ஸ்கூலு காலேஜ் இப்போ ரெண்டு பேருமே ஒவ்வொரு பொசிஷன்ல சூப்பரா அவங்களோட கெரியர்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன்னாதான் இவங்களோட கெரியர்ல ரெண்டு பேருமே வளர்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆண்டனி தட்டிலுக்கு இருக்கு. 15 வருட காதல் அப்படின்னா சும்மாவா சொல்ல முடியும். சோ இந்த அளவுக்கு தாங்க இவங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கு. அண்ட் ஆண்டனி தட்டிலுக்கு வந்து மீடியா பிடிக்காது, அதாவது ரொம்ப ஷை அப்படின்றதுனாலேயே இவர் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காராம் அவரோட கெரியர்ல. அதனாலேயே இவர் வந்து இவரோட பர்சனல் லைஃபை வந்து ரொம்பவும் பிரைவேட்டா வச்சிருக்காரு. இப்போதைக்கு இவரை பத்தி தெரியணும்னா இவர் பிசினஸ் மேன் அப்படின்றது மட்டும் தான் வெளியில தெரியும். மத்தபடி கீர்த்தி சுரேஷோட ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியும். இவர் எதுவுமே இவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வந்து அவர் சொல்லல. இருந்தாலும் இவர் வந்து கீர்த்தி சுரேஷ்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காரு. இந்த 15 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் பத்தி நிறைய ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கீர்த்தி சுரேஷ் பத்தி நிறைய கிசுகிசுகள் வந்துட்டு தான் இருந்தது. பைரவா படம் திரைப்படம் இந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு பூஜை அப்போ காமெடி நடிகரான சதீஷ் மற்றும் அண்ட் கீர்த்தி சுரேஷ் நின்ன அந்த பிக்சர்ஸை மட்டும் மாலை போட்டிருப்பாங்க. அதை மட்டும் கிராப் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு ரகசியமா அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகளை வந்து கிளப்பி விட்டுட்டே இருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் பத்தி. அண்ட் இவங்க வந்து ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் சாவித்ரி அவர்களோட ரோல ரொம்ப சூப்பரா எடுத்து நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல இவங்க நடிக்கும் போதும் இவங்களுக்கு நடிக்கவே தெரியல, இந்த வாரிசு நடிகை இப்படி வந்து இந்த கேரக்டர் வந்து மோசமா பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்களை பத்தின நிறைய நெகட்டிவிட்டியான விஷயங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களையும் நியூஸ்லயும் வந்துட்டு தான் இருந்தது. ஆனா அது எதையுமே வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களை வந்து
கண்டுக்கவே இல்ல. அந்த ஹார்டஸ்டான டைமிங்ல கூட இவர் தான் வந்து ரொம்பவும் சப்போர்ட்டிவா கீர்த்திக்கு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளவு சர்ச்சை வந்தாலும் சரி, எவ்வளவு உன்னை பத்தி தப்பா பேசினாலும் சரி, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே தான் இந்த கப்பல் வந்து இருந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவும் ஆதரவாகவும் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே நட்பா இருந்ததுனால இவங்களுக்குள்ள இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் வந்து சொல்றாங்க. 15 வருஷ காதல் இது முன்னாடியே சொன்னானே, நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம், உன்னை பத்தி இப்பெல்லாம் பேசிருக்க மாட்டோமே அப்படின்னு மீடியால இருக்கவங்களே வருத்தப்படுற அளவுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த காதல அவ்வளவு பிரைவேட்டா வச்சிருந்திருக்காங்க. இப்போ ரிவீல் பண்ணிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சமீபமா தான் இவங்களோட காதல் வந்து எப்பொழுதுமே ஆண்டனி கீர்த்தி அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அண்ட் ஸ்டோரி வச்சு இவங்களோட காதல வந்து ரிவீல் பண்ணிருந்தாங்க. அண்ட் சில வாரங்களுக்கு முன்னாடி கோவால வந்து எங்களோட கல்யாணம் நடக்க போகுது டிசம்பர் 12ஆம் தேதி அப்படின்ற மாதிரியும், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பதிக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாங்க ஃபேமிலியா. அண்ட் கீர்த்தி சுரேஷோட அப்பாவுமே வந்து அப்ப பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆமாங்க, என்னோட பொண்ணு வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்க போறா, இது வந்து ரொம்ப வருட காலமா இருக்கக்கூடிய ஒரு காதல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களோட வெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க 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 கோவால ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களை மட்டும் வச்சுதான் வந்து நடந்திருக்கு. ரொம்ப இன்டிமேட்டடா ரொம்பவும் பிரைவசியா வந்து இவங்களோட திருமணத்தை நடத்துறாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஆண்டனி தட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஆடம்பரம், இந்த மாதிரி ஒரு பரபரப்பு, இந்த மாதிரிலாம் பிடிக்காதா, அதனாலே வந்து அவரோட வெட்டிங்க கூட இவ்வளோ பிரைவசியா வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இன்னைக்கு இவங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திருப்போம். ரொம்ப சூப்பரா இவங்களோட திருமணம் வந்து நடந்திருக்கும். இவங்களோட வெட்டிங் இன்வைட் கார்டு கூட பாத்தீங்க அப்படின்னா சில வாரங்களாவே சோசியல் மீடியால அப்படியே செம ட்ரெண்டிங்காவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆண்டனி தட்டில் வந்து சரி பிசினஸ் மேன் தெரிஞ்சு போச்சு, எங்க பிசினஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்தியா மற்றும் துபாய் அப்படிதாங்க இருப்பாரு. நாடு விட்டு நாடு வந்து பறந்துகிட்டே இருப்பாராம். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பிசினஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் சில வருடங்கள் வந்து இவர் கத்தார்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஒரு இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லப்படுது. அங்க கெயின் பண்ணிக்கிட்ட நாலேஜ் வச்சு இவர் உலகம் முழுக்க பல நிறைய நாடுகள்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வந்து நமக்கு சொல்றாங்க. அண்ட் இவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 இருந்து 200 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வந்து நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து இருக்கு. அண்ட் இவரோட ஹாபிஸ் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்குமா, பாட்டு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்குமா, அண்ட் எல்லாமே வந்து பர்சனலா தான் வச்சுப்பாராம். அண்ட் இவர் ரொம்ப 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 காமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கீர்த்தி சுரேஷ் பத்தி நமக்கே தெரியும், இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டான பர்சன், நல்லா ஜாலியா கலகலப்பா பேசுவாங்க. இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு பிரஸ் மீட்டா இருந்தாலும் சரி ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம ஆண்டனி தட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் கான்ட்ராஸ்டா இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த ஒரு அழகான காதல் இருக்கு அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த 15 வருஷ காதலை வந்து நிரூபிக்கிற மாதிரி தான் இவங்க ரொம்ப ஆசையா வளர்க்கிற நாய்க்குட்டிக்கு கூட இவங்களோட 2 பேரோட பேருமே சேர்த்து நைக்கி அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அவ்வளவு அழகான ஒரு விஷயமா தான் இவங்களோட காதல் இருக்கு. அண்ட் இத்தனை வருடங்களா கீர்த்தி சுரேஷ் பத்தி எத்தனையோ வந்து வதந்திகள் வந்தாலும் அதை பத்தி எதுவுமே வந்து கேர் பண்ணிக்காம கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு நல்ல ஒரு பேக் போனா தான் வந்து நம்ம ஆண்டனி தட்டில் வந்து இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூர்டான பர்சன், எஜுகேட்டட் பர்சன் அப்படின்ற மாதிரியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க பர்சனல் தனி, ப்ரொஃபஷனல் தனி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே ஆண்டனி தட்டில் வந்து கீர்த்தி சுரேஷ் எந்த ஒரு இடத்துலயுமே விட்டு கொடுத்தது கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதனாலதான் இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேட்டிவ் கோல்ஸ் உள்ளக்கூடிய ஒரு கப்பலா வந்து மாற போறாங்க, மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், கீர்த்தி சுரேஷ் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, சரி இதுக்கப்புறம் நடிக்க வருவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும். இல்ல அடுத்தடுத்து வந்து குழந்தை குட்டி அப்படின்னு செட்டில் ஆக போறாங்களா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் கீர்த்தி சுரேஷே வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு ட்ரெண்டிங் கப்பல்ல நம்ம ஆண்டனி அண்ட் கீர்த்தி சுரேஷ் தான் இருக்காங்க. ஆண்டனி தட்டில பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாதது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பிரபலங்களோட பயோகிராஃபியும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.